ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்காக நன்றி. இந்த புதிய நாளில் கத்தாவே, ஒரு புதிய நாளை அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை கத்தாவே, இந்த நேரம் முழுவதும் இந்த நாள் முழுவதும் உடைய புதிய கிருபையால் ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. கல்வாரத்தினால் ஆண்டவரை கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனுடைய கிருபை அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டுங்க தாவே. ஹல்லேலூயா. முன்னோக்கி நாங்கள் பார்க்குறோம் இந்த காலை வேளையிலங்க தாவே. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துக்கிறோங்க தாவே, தாழ்த்துக்கிறோம் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை கத்தை பலப்படுத்துவீராக. எல்லா தடைகளை கத்தை மாற்றுவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, சோர்வுகளை கத்தை மாற்றுவீராக. கத்தர் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. இந்த எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகள் குற்றங்களை கத்தர் மன்னிங்க, தயவு கொண்டு மன்னிங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கல்வாரத்தினால களை சுத்திகரிங்க ஏசப்பா. சிந்தனைகளை ஒப்புடுக்கிறோம், எங்களுடைய இருதயத்தை ஒப்புடுக்கிறோம். எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. தேவனுடைய கிருபை அப்பா எங்களை ஆளுகை செய்யட்டும், தேவனின் ஆளுகை செய்யட்டும் கத்தாவே. எல்லா சத்துடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகள், வல்லமைகள், எல்லா போராடுகிற ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஏசப்பா சேவாடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர் கத்தாவே. பரிசுத்த 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 நீ சேனைகள் கத்த அப்பா. உம்முடைய ஹல்லேலூயா நாமம் ஆண்டவரே பெரியது, வல்லமை உள்ளது கதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய செட்டைகள் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா. அந்த காலை வேளையிலே உடைய முகத்தை நோக்கி பார்க்குறவர்கள் அப்பா பிரகாசம் அடைவார்கள் கத்தாவே. ஹல்லேலூயா. அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை கத்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆவியாத்ம சரீரத்தை கத்தாவே கத்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. அப்பாவதாவே உமக்கு நன்றி கத்தாவே. ரிபாதலா ரிகஷபே லெபூரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்க, சோர்வுகளை கத்தை மாற்றுங்க. உடைய பலத்தால் இடைக்கட்டி கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடுங்கப்பா, தேவ ஆவியானவர் அசைவாடுங்கப்பா. எங்களோட ஆவியாத்மா சரீரத்தை கத்தை பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையால் நிரப்புங்க, தேவ கிருபையால் நிரப்புங்க, தேவ கிருபையால் நிரப்புங்க, தேவ கிருபையால் நிரப்புங்க, தேவ கிருபையால் நிரப்புங்க. அப்பா உம்முடைய இரக்கத்தால் நிரப்புங்க, உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, உம்முடைய தயவினால் நிரப்புங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. அப்பாவதாவே உமக்கு நன்றி. அருமை ரட்சகரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, நம்முடைய நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. அந்த காலையில் நீர் வாருங்கப்பா, ஒவ்வொரு எங்கத்தில் பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா ஏசப்பா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. மீதியான சமயம் அதை பொறுப்படுத்திக் கொள்ளப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முடியும் மட்டும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், உடைய வசனங்கள், வார்த்தைகள் கத்தா எடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை ஆண்டவர் அளவில்லாமல் ஆண்டவர் நிரப்பட்டுங்க தாவே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துதிக்கனமே எல்லாம் ஏசப்பா உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குழுவில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது ஹல்லேலூயா ஒரு பாடல். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன் நான் என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த ஆண்டவரை பாடி ஹல்லேலூயா நாம் மகிமைப்படுத்தலாமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வே நான், எப்படி நன்றி சொல்வே ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. பலவீனன் என்று பலத்தால் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே, கிருபையாய் இரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே, கிருபையால் இரட்சித்தீரே. கிருபையால் இரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே, கிருபையால் இரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தே, கிருபையால் இரட்சித்தீரே. கிருபையால் இரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமே. எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து எனக்காய் மீண்டும் வருவே. எனக்காக மரித்து எனக்காக எனக்காய் மீண்டும் வருவே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. ஆமே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஆமே. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. ஆமென் சொல்வாமே. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையாமே. விவரிக்க முடியாதையாமே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே. ஆமே. நான் எப்படி நன்றி
சொல்வேன். சொல்லுவோம் உள்ளத்தில் ஆழ்ந்தாமே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன். ஆமே, நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுவாமே. நன்றி ராஜா, நன்றி ராஜாமே, நன்றி ராஜா இயேசு ராஜாமே, நன்றி ராஜா, நன்றி ராஜாமே, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுவாமே. நன்றி ராஜா, நன்றி ராஜாமே, நன்றி ராஜா இயேசு ராஜாமே, நன்றி ராஜாமே, நன்றி ராஜாமே, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ செய்தாமே, நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையாமேவோ. நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையாமே, விவரிக்க முடியாதையா ஏசப்பாமே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே. ஆமே, நான் எப்படி நன்றி சொல்வே. இயேசுவே ஆமே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே. ஆமே, நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தந்து, ஹல்லேலூயா, 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 அவருடைய கிருபையினால் நம்மளை தாங்குகிறார். அப்படித்தானே கரங்களை பிடித்து கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்கள் 1000, விவரிக்க முடியாது. தாழ்மையில் நம்மளை தயவாய் நினைத்தவர். ஹல்லேலூயா. பலவீனன் என்று நம்மளை தள்ளிவிடாதபடிக்கு பலத்தால் கிடைக்கட்டின தகப்பன். ஹல்லேலூயா. பாவத்தினால் மரித்த நம்மளை ஹல்லேலூயா தேடி வந்த அவருடைய கிருபையினால் ரட்சித்த தகப்பன். ஹல்லேலூயா. நம்மளுக்காக மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஹல்லேலூயா அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அவருடைய மேலான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நம் பாதத்தில் வந்து ஹல்லேலூயா நம் தேவனுக்கு என்ன பண்ணணும்? நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் ஜீவனும் சுகமும் பலமும் ஆரோக்கியம் தந்து நம்முடைய கிருபையினால ஆண்டவரே எங்களை தாங்குகிறீரே, ஏந்துகிறீரே என்று சொல்லி ஹல்லேலூயா நிச்சயமாக தேவாதி தேவனை நம்ம என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்துவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மோடு ஹல்லேலூயா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே ஆவியினால் என்ன பண்ணுகிற? நம்மளை நிரப்புகிற தகப்பன். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உடைய பிரசன்னத்தினால ஹல்லேலூயா எங்களை நிரப்புங்க என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் கேட்போம். அன்றைக்கு ஹல்லேலூயா தேவ ஜனங்கள் அவரை பாடி அவரை உயர்த்தின பொழுது ஹல்லேலூயா மேகமாக தேவன் இறங்கி வந்தார். இன்றைக்கு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் ஹல்லேலூயா நம்ம இருக்கிற இடங்களில், வீடுகளில், நம்முடைய சரீரத்தில் தேவாதி தேவனுடைய ஹல்லேலூயா பிரசன்னம் இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது? நமக்கு நிச்சயமாக தருகிறது. ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இங்கு நிற்கிறாமே, தேவனின்
நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமே. தேவனே தூய அக்கினி நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. ஆமே. தேவனே தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமெனப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்து அபிஷேகமே என்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. ஆமே. வானத்து அபிஷேகமே என்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாமே பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அமீனப்பா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாப்பா, அந்த கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே, தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரும் எங்கத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருள்வீராக. ஹல்லேலூயா. அப்பா, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவன் அப்பா, நீர் எழுந்தருள்வீராக. எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிறவர் அப்பா, எங்களுக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, என்றைக்கும் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிற தகப்பன் ஆண்டவர் நீர் இம்மானுவேலன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. நோக்கி பார்க்கும்போது என் தேவாதி தேவன் ஆண்டவரே சப்பா. ஹல்லேலூயா. அந்த துதிகள் மத்தியிலே அசைவாடுகிறவர் அந்த கால வேளையிலே அப்பா உம்முடைய சமூக நேராக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா. நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சப்பா. இந்த வேளையில கர்த்தாவே ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலும் கர்த்தாவே மகிமையின் மேகம் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்த சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், நீ கர்த்தர் நீ நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை நம்ம எடுக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் துதிகள் மத்தியில் அசைவாடுகிறவர். நம்ம இப்போ ஆண்டவரை நம்ம துதிக்கிற வேளைகளில் ஹல்லேலூயா
ஹalleluya. ஆண்டவரை நம்ம துதிப்போம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்விலங்களை நினைத்தவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே, அற்புதங்களை செய்தவரே, ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின கிருபை பெரியது அப்பா, அன்பு பெரியது கர்த்தாவே. ஹalleluya. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக நீ தந்தீர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் பாவங்கள் சாபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீக்கிட அப்பா கல்வாரி சிலுவையிலே மரித்து கர்த்தாவே ஹalleluya. ஆண்டவரே 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தகப்பன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் அப்பா. ஹalleluya, ஹalleluya. இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தவர், எங்களுடைய பாவங்களை மன்னித்ததே அப்பா, மன்னிக்கப்பட்டதே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரும் எங்களை மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய இரக்கத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஹalleluya. எங்களை படைத்தவர் நீர், எங்களை உருவாக்கின தகப்பன் நீர் ஆண்டவரே. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தேவாதி தேவன் நீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. அப்பா ஹalleluya. தேவன் நீர் எங்களை தொட்டருளுவீராக அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக அப்பா. தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஹalleluya. ஆண்டவர் மகிமையின் தேவன் எங்களை கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வீராக. இந்த கால வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை எங்களை ஒவ்வொருவரும் எங்களை குடும்பங்களாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தேவ கிருபை இந்த கால வேளையிலே பெருகட்டும் கர்த்தாவே. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக, ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடிக்கொள்வதாக. ஷபா லபு ரியாந்தல ரிகே ஷெபே லெபோரியா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ கிருபையாளர்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா. ஹalleluya. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனங்கள், சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். தேவ ஆவியானவர் ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எழுந்தருள்வீராக அப்பா. எங்களோட வாழ்க்கையில் எழுந்தருள்வீராக, எங்களோட சரீரங்களிலே கர்த்தர் நீர் எழுந்தருள்வீராக. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, அப்பா நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya. அப்பா நீர் பாராட்டின கிருபை பெரியதப்பா. ஆண்டவர் தந்த ஜீவன் சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய நாள் எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. இந்த நாள் முழுவதும் ஜெயத்தோடு கர்த்தர் வழிநடத்துவீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எங்களுக்கு தந்த சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பெற்றோர்களுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைகளுக்காக ஹalleluya. இன்னும் எங்களுடைய சரீர சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால நடத்துகிற உடைய அதிசயங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோமே, சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஹalleluya. நீ செய்த அதிசயங்கள் ஆயிரம் கர்த்தாவே, அவைகள் விவரிக்க முடியாது கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் அப்பா. நீ சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எப்போதும் ஓய்வில்லாமல் துதிக்கிற அந்த துதிகள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் கர்த்தாவே. இதோ இந்த கால வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. என் தேவரீர் ஆண்டவர் எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரரா இருக்கிறீர் இயேசப்பா. ஹalleluya உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பிதாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா ஹalleluya உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. Hallelujah, hallelujah, Yesaya, Yesapa solvame, hallelujah, hallelujah.
ஏசையா. ஆஹா அல்லேலூயாப்பா. ஆஹாமே ஆஹா அல்லேலூயா இயேசுவே. ஆஹா அல்லேலூயாமே. ஆஹா அல்லேலூயா. ஆஹாமே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் அசைவாடுகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தாவே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த துதி பலிகளை, இந்த நன்றி பலிகளை, இந்த வாயின் உற்சாக பலிகளை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய பாதத்தில் நாங்கள் தூபமாக பலியாக இந்த கால வேளையிலே நாங்கள் படைக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த உதரின் கனியாகி இந்த ஸ்தோத்திர பலிகளை அப்பாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் ஏற்றுக்கொள்ளுங்க, தேவரீர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தினால் இந்த கால வேளையிலே அதிகாலை இந்த வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நம்முடைய அபிஷேகத்தினால, நம்முடைய வல்லமையினால, அப்பா நம்முடைய கிருபையினால கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பியருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தர் பலனடையட்டும் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகைக்குள்ள இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் உள்ளங்களை நீர் ஆளுகை செய்வீராக, நினைவுகளை நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. எங்களுடைய ஆண்டவருடைய உதடுகள் கர்த்தாவே, எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா நீர் இந்த கால வேளையில நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளுவீராக, தேவரீர் எழுந்தருளுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை தாழ்த்தி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாம மாத்திரம் ஆண்டவரை உயர்த்தப்படவும் பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் ஏசப்பா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். தேவரீர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர் அப்பா. மீதியான சமயம் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதி சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். சங்கீதம் 34 அதனுடைய 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா. வேதவசனம் பார்க்குறோம். தாவீதின் இந்த சங்கீதத்தில் அவர் எழுதுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன பண்ணுவார்? அருள் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துலையும் ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், நாம் கர்த்தருக்குள் என்ன பண்ணணும்? மன மகிழ்ச்சியாக என்ன பண்ணணும்? நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக நம்ம இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு என்ன பண்ணுகிறாரு? அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையிலே நம்ம ஒருவேளை ஒரு துக்கத்தோடோ இல்லை துயரத்தோடோ ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நம்ம ஒரு வேளை வந்து காணப்படலாம். அல்லது நம்முடைய வேண்டுதல்கள் நம்ம நினைத்து காணப்படலாம். நம்ம தேவ சமூகத்தில் நிறைய விண்ணப்பங்களுக்கு எனக்கு பதிலே வரல, ஹல்லேலூயா, அப்படி என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை நம்ம இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்ம எப்போதுமே மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் நிச்சயமாக ஹல்லேலூயா நமக்கு வேண்டியவைகளை அதனதன் வேளையில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக நாம் என்ன பண்ணணும்? நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. அப்போ வேதவசனத்தில் வந்து பார்க்கும்போது பாருங்கள், நீதிமொழிகள் 15:13 மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை என்ன பண்ணுமாம்? தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி என்ன பண்ணுகிறது? முறிந்து போகும். மன மகிழ்ச்சி அப்படி தானே? ஹல்லேலூயா. அகத்தின் அழகு என்ன பண்ணுகிறது? முகத்தில்
தெரியும். நம்ம உள்ளத்துக்குள்ள கவலையோடு இருக்கும்போது நம்முடைய முகமும் என்ன பண்ணுகிறது, ஒரு மலர்ச்சி இல்லாதபடிக்கு, ஒரு சிரிப்பு இல்லாதபடிக்கு, மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு என்ன பண்ணுகிறது, ஒரு துக்கத்தோடு காணப்படும். நம்ம இருதயத்தில் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெளிப்பிரகாரமான சரீரத்திலும் என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை என்ன பண்ணுமா, கொடுக்கும். அப்போ ஒரு பார்த்தா நமக்கு தெரியும், அப்படி தானே, அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை சந்தோஷத்தில் வந்து இருக்கிறாங்களா. ஹல்லேலூயா. அது முகத்தை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம், காணலாம். அப்படி தானே. மன துக்கம் அப்படி தானே, துக்கத்தை உண்டு பண்ணுகிற நிறைய விஷயங்கள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. அப்படி தானே. நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து நடக்கலை, இல்லை நம்ம ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலைக்குள்ளாடி நம்ம கடந்து சொல்லுவோம் தேவைகளுக்காக. அப்படி தானே. வியாதிகளில் அல்லது இந்த காரியம் எப்படி நடக்கும், தடைகள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் நம்மளுக்கு ஒரு துக்கம் என்னப்படுகிறது, வரும். ஹல்லேலூயா. அப்போ அந்த துக்கம் வரும்போது மன மகிழ்ச்சி நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஹல்லேலூயா. மன துக்கத்தினாலே ஆவி என்ன பண்ணுமா, முறிந்து போகும். ஹல்லேலூயா. அந்த கீழான வசனத்தில் நீதிமொழிகள் 17:22 பார்க்குறோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஹல்லேலூயா. அதே மாதிரி முறிந்த ஆவியோ எலும்புகளை கூட என்ன பண்ணுமா, உலர பண்ணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியை நம்முடைய அப்படி தானே, அது அந்த துக்கத்தினால் என்ன பண்ணுகிறது, சோர்ந்து போகும்போது நம்முடைய எலும்புகளையும் என்ன பண்ணுமாம், அது உலர பண்ணுமா. ஹல்லேலூயா. அப்போ நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் வந்து பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறாங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பா அதுதான் நம்மளுக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு பலன், கர்த்தருக்குள். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன், நம்மளுக்காக ஜீவனையே தந்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணுங்க, ஹல்லேலூயா, அவர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதனால் கர்த்தருக்குள் நம்ம என்ன பண்ணணும், மகிழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஒரு பலன். தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுகிறது, ஒரு பலனாக என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம சில நேரங்களில் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்து காணப்படுவோம். ஆனால் அந்த மன துக்கம் இருந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை நம்ம என்ன பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம். அப்படி தானே. ஹல்லேலூயா. அந்த துக்கம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கல்ல மாதிரி, அது ஒரு பாரம். அப்படி தானே. துக்க பாரம், துன்பம் அது என்னது, ஒரு பாரமாக என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடும்படியாக வந்திருக்கோம். ஒரு துக்கத்தை உள்ளே இருந்தால் அது நம்மளோட இதயத்தை பாரப்படுத்தும், அது ஒரு வெயிட். ஹல்லேலூயா. அந்த துக்கத்தை நினச்சிட்டே இருக்கும்போது அது நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அது வந்து பாரமாக நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறது, அமிழ்த்தும். ஹல்லேலூயா. அது அந்த பாரமாக இருக்கும்போது அதை நம்ம நடந்து செல்லும்போது அது ஒரு பாரம். அப்படி தானே. ஹல்லேலூயா. அப்படியே வந்து தூக்கிட்டு போவோம். அது அந்த பாரத்தை இறக்கி வைக்காமல் இருந்தால் அது வெயிட். அப்படி தானே, அது உள்ளே இருந்து அமிழ்த்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ தேவனை நம்ம வந்து தேடும்போது என்ன நடக்கும், நம்ம வாய் திறந்து துதிக்க மாட்டோம். அப்படி அந்த கல் பாரம் மாதிரி இருக்கிறது மாதிரி நம்மளே என்ன பண்ணிடு, துதிக்க விடாதபடிக்கு செய்திடும். ஹல்லேலூயா. அதே மாதிரி நினைவுகளை யோசிக்கிறதுக்கு அப்படியே வந்து கண் இருந்தும் காணாதபடிக்கு, காது இருந்தும் கேட்காதபடிக்கு என்னது, நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவோம். அப்படி இருந்தாலும் நம்மளோட நினைவுகள் எல்லாம் வேற எங்கேயோ என்ன பண்ணுகிறது, இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம், ஒரு கல், ஒரு விக்கிரகம் இருக்குல்ல, கல்லை மாதிரி நாம் என்ன பண்ணுவோம், நம்ம தேவனுக்கு ஆராதனை தான் செய்வோம். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் வேற எங்கேயும் இருக்கும். ஒரு கல்லை மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பாரத்தோடு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு என்னது, ஒரு சிந்தையோடு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து காணப்படுவோம். அப்படிதானே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை துதிப்போம். ஒரு விக்கிரகம் மாதிரி இருந்துட்டு கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். இது ஒரு விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியாக இருந்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படிதானே. நம்முடைய பலன் அதுதான். கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் பலன். நம்முடைய சுற்றிலும் நிறைய பிரச்சனைகளும் காரியங்களும் காணப்பட்டாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நம்ம உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்ன என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள ஹல்லேலூயா மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்மளுடைய பலனாக என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அதே மாதிரி சங்கீதம் 119:70 பார்க்குறோம், அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் என்ன பண்ணுகிறேன், மன மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உடைய வேதத்தை நான் என்ன பண்ணுகிறேன், மன மகிழ்ச்சி. அப்புறம் வேதத்தை படிக்கும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி. அப்படி தானே. இந்த உலகத்தில் தேவனுடைய வசனம் இல்லாதபடிக்கு மனுஷனத்தில் இந்த உலகம் முழுவதும் காணப்பட்டாலும் அவனுக்கு என்ன பண்ணுறது, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ன பண்ணாது, இருக்காது. அப்படி தானே. ஹல்லேலூயா. உலகத்தில் பணத்தினாலேயோ
பணத்தினாலேயோ நம்ம இருக்கிற பொருள்களினாலேயோ இந்த மகிழ்ச்சியை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வசனத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது, கர்த்தருக்குள்ள தான் அந்த ஒரு பலன் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் நம்ம மன மகிழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். கர்த்தருடைய வேதத்தை எடுத்து ஹல்லேலூயா படிக்கும்போது அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது, ஹல்லேலூயா நம்மளுக்குள்ள வருகிறது. அதான் வசனங்களை கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. பாரத்தை எல்லாம் என்ன பண்ணிடுறேன், கர்த்தர் மேல வச்சுட்டு நம்ம லகுவாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் இடத்துல நான் சொல்லிட்டேன், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அந்த பாரத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறது வரைக்கும் அது நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறது, பாதிக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் என்ன பண்ணுகிறேன், மன மகிழ்ச்சியாக இருப்பேன். உமது வசனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மறவேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய அந்த பிரமாணங்களில், தேவனுடைய வசனத்தில் அந்த மன மகிழ்ச்சி என்ன பண்ணுகிறது, நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த மன மகிழ்ச்சி வேணும்னா, சந்தோஷம் வேணும்னா இந்த வேதத்தை நம்ம படிக்கணும். படிக்கும்போது அதில் உள்ள வார்த்தைகள் நம்மளுக்குள்ள உள்ளத்தில் நம்மளோட ஆவியை என்ன பண்ணுகிறது, உயிர்ப்பிக்கிறது. சரீர பிரகாரமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் யாராவது வார்த்தைகள் சொல்லுவாங்க, அது சரீர பிரகாரமாக. ஹல்லேலூயா. ஆனால் ஆவி, நம்மளோட உள்ளான அந்த ஆவிக்கு, ஆத்மாவுக்கு என்னது, இந்த வேதத்தின் வசனங்கள் தான். இந்த வசனத்தை படிக்க 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 நம்ம ஆவி என்னது, ஒரு பலன் அடையும். அல்லது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது வேற யாரும் அது கொடுக்க முடியாது, அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டோட வசனத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள மன மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போதும் வாஞ்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. தாகமாக நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம காணப்படணும். வசனத்தை மறந்துடக்கூடாது. மறந்தா மன மகிழ்ச்சி என்ன பண்ணிடும், போயிடும், அப்படிதானே? ஹல்லேலூயா. மறந்தா, தேவனுடைய வசனத்தை மறந்தா மன மகிழ்ச்சியும் போயிடும். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி அந்த வேதங்களில் ஒளிந்திருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 100வது அதிகாரம் 2வது வசனம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அந்த தேவனுடைய சமூகத்தில் போகும்போது எப்படி போகணுமா, மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை தான், அப்படிதானே? ஆராதனை கர்த்தர் எதை விரும்புகிறாரு, மகிழ்ச்சியோடு, துக்கத்தோடு அல்ல, துயரத்தோடு அல்ல. நம்மளுக்கு பாரங்கள் எல்லாம் நிறைய இருக்கும், ஆனால் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் எதை விரும்புகிறாரு, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறது. இந்த மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம ஆராதனைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், காணப்படலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுவோம், அப்படிதானே? என்னது விக்கிரக ஆராதனை? நம்ம உள்ளதான் இருப்போம். என்னது, நம்மளுடைய அந்த பாரம் தான் எண்ணத்தில் என்ன பண்ணுகிறது, இருந்து கொண்டே இருக்கும். பாரம், ஐயோ என்ன செய்கிறது, இதை செய்கிறது, இதை நினைவுகளில் என்ன பண்ணுகிறது, அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ நம்ம கர்த்தரை ஆராதிக்க மாட்டோம். நம்ம ஒரு கல்லை மாதிரி அங்கே தான் இருப்போம், சரீரம் அங்கே இருக்கும். ஆனால் ஒரு விக்கிரக ஆராதனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. ஹல்லேலூயா. நம்ம ஆனந்த சந்தத்தோடு அவர் சன்னதி முன் வரணும், அப்படிதானே? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு, அப்படிதானே? ஹல்லேலூயா. அதெல்லாம் பாரங்கள் எல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு தாங்கன்னு நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், கேட்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். என் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, 6வது வசனத்தில் விடமா இருக்குது, நானும் உம்முடைய வல்லமையை காலையிலே உம்முடைய மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஹல்லேலூயா. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவேன், புகழுவேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு. அப்போ நம்ம ஆண்டவரை புகழுங்கிறது என்னது, மகிழ்ச்சியோடு புகழணும். ஹல்லேலூயா. துக்கத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. சோர்வுகளோடு அல்ல. ஹல்லேலூயா. அப்படிதானே? ஹல்லேலூயா. அந்த வேற அந்த நினைவுகள் அதோடு அல்ல, ஒரு மகிழ்ச்சியோடு கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும், புகழணும். ஹல்லேலூயா. ஆராதனை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அப்படி செய்யும் போது ஆண்டவர் அதை தான் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அதை தான் விரும்புகிறார், மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த கிருபைகளை எனக்கு தாங்கன்னு நம்ம தேவ சமூகத்தை கேட்போம். அதே மாதிரி சங்கீதம் 119:92 பார்க்குறோம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் என்ன பண்ணியிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. வேதம் என்ன பண்ணுகிறது,
மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை, தேவனுடைய வசனமும் ஹல்லேலூயா ஆண்டவர் இருக்கிறதுனால தான் துக்கங்கள் வந்தும் நாம் அழிந்து போகாதபடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் வேதத்தை அறியாத பிள்ளைகள் துக்கங்கள் காரியங்கள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த துக்கத்தினால சில நேரங்களில் தவறான முடிவுகளை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நம்மளுக்கு துக்கங்களும் வருத்தங்களும் ஏராளம் இப்படிதான் நிறைய இருந்தாலும் அந்த வேதம் தான் நம்மளுக்கு மன மகிழ்ச்சி. இன்னைக்கு அதுதான் நம்மளை என்ன பண்ணுகிறது, அழிந்து போகாதபடிக்கு நிற்கிறது. அதனால அந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், ஹல்லேலூயா. ஆண்டவரே உடைய வார்த்தை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. துக்கங்கள் தான் ஏராளம் வந்ததுண்டு, ஆனால் உங்களுடைய வார்த்தைகள் என்னை என்ன பண்ணுச்சு, அப்படியே நிற்க பண்ணிட்டு மன மகிழ்ச்சியை தந்தது. என்னதான் உலகம் சொன்னாலும் இல்லை, என் ஆண்டவர் ஒரு வாக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மன மகிழ்ச்சியோடு நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதத்தில் 34 சங்கீதம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. யார் இருப்பா? சாந்த குணம் உள்ளவர்கள். அப்படித்தானே? குணம் ஒன்று இருக்கு, அமைதியான ஒரு குணம். ஆனால் இதில் சாந்த குணம். இந்த சாந்த குணம்னா என்ன செஞ்சால், நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் என்னது, தன்னுடைய குணம் என்ன பண்ணாது, மாறாது. ஹல்லேலூயா. சாந்தம், எல்லாவற்றையும் சகித்து போடுகிற அந்த ஒரு குணம். அப்படித்தானே? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமி என்ன பண்ணுவாங்க, சுதந்தரித்து ஹல்லேலூயா மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசப்பா சொல்ற, சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்க, சுதந்தரித்து கொள்வார்கள். மத்தேயு 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானம், கொஞ்சம் சமாதானம் அல்ல, எனது சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. அப்போ மிகுந்த மன மகிழ்ச்சியமாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ தேவ சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் சாந்த குணமாக இருக்க எனக்கு கிருபை தரங்கப்பா. ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானத்தினால நிறைந்திருக்க எனக்கு கிருபை தாங்க, மன மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, சங்கீதம் 20:11 பார்க்கும்போது, நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து. ஹல்லேலூயா. அப்போ ஒரு இரட்சிப்பு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை என்ன பண்ணுகிறது, நமக்கு கொடுக்கிறது. அப்படி இரட்சிப்பு. ஹல்லேலூயா. பாவத்தில் நம்ம இருந்த பொழுது அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணுகிறது, அப்படியே துக்கத்தில், உயரத்தில், பயத்தில், அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுகிறது, வைத்தது. அப்போ இரட்சிப்பு. ஹல்லேலூயா. இரட்சிப்புனா தேவன் என்ன பண்ண, நம்ம தேவனை விசுவாசித்தோம். ஆண்டவரே நீ இந்த உலகத்தில் வந்தீர். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுகிறோம், ஹல்லேலூயா, அவரை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஆண்டவரே என்னுடைய பாவத்தை என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அறிக்கையிட்டு நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுகிற, மன்னித்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை என்ன பண்ணுகிறாரு, ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வசனம் பார்க்குறோம் சங்கீதம் 32, எவனுடைய ஹல்லேலூயா பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அப்படிதானே? அந்த பாவம் மூடப்பட்டதோ அவன் என்ன பண்ணுகிறார், பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவம், ஹல்லேலூயா, பாவத்தை மன்னித்து தேவன் என்ன பண்ணுகிறார், என்னை ரட்சித்தார். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுமா, தருமா? அப்படிதானே? இன்னைக்கு அந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளாத பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இருக்குமா? நிச்சயமா இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணாது, இருக்காது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, நாங்கள் உமது ரட்சிப்பினால். அப்படிதானே? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஹல்லேலூயா அவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை தப்புவிக்கிறார், ரட்சிக்கிறார். இப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பும் அதில் எல்லாம் என்ன பண்ணுகிறது, அடங்கி இருக்கிறது. அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு, ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு, என்னை ரட்சிக்கிற என்ன பண்ணுவார், இவ்வளவு நாள் என்னை ரட்சித்தார், இனியும் ரட்சிப்பார் என்கிறதான ஒரு அந்த நம்பிக்கை நம்மளுக்கு ஒரு மிகுந்த என்ன பண்ணுகிறது, ஒரு மகிழ்ச்சி என்ன பண்ணுமாம், கொடுக்குமா? ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுறது, பெருக பண்ணும். என் தேவன் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு உதவி செய்வார். எவ்வளோ சூழ்நிலைகளில் என்னை ரட்சித்த தகப்பன் இனியும் எனக்கு என்ன பண்ணுகிறார், ரட்சிப்பை தருவார், என்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தீங்கிலிருந்து, தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, எல்லா சூழ்நிலையிலிருந்து என்ன பண்ண வலுவாதபடிக்கு என்ன பண்ணுவார், அந்த ரட்சிப்பாருங்கிறதான ஒரு நம்பிக்கை. அப்படிதானே? அது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை நமக்கு என்ன பண்ணுமா, தருமா? அப்படிதானே? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதான் பலன், கர்த்தருக்கு உள்ள. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அந்த மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும். என்ன சூழல்கள் வந்தாலும், இல்லை என் தேவன் இருக்கிறாரு, ஹல்லேலூயா, என் ஆண்டவர் இருக்கிறாரு, ஹல்லேலூயா, எனக்கு நிச்சயமாக என்னை மகிழ செய்வார், என்னை ரட்சிப்பார். அப்படிங்கிற நம்பிக்கை என்ன பண்ண நம்மளுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அப்படிதானே? ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுறது, ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே
கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களை நம்ம ரட்சிப்பில் ஹல்லேலூயா அவருடைய அந்த கர்த்தருக்குள் மகிழும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆபகுக்கு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வந்து பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ஆள், அப்படிதானே? அவருக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து இருக்குது, அப்படிதானே? அவர் பாருங்கள், அத்தி மரம் இருக்குது, திராட்சை செடி தோட்டங்கள் இருக்குது, ஒலிவ மரம் இருக்குது, அப்படிதானே? வயல்கள் இருக்குது, அதே மாதிரி ஆட்டு மந்தைகள் இருக்குது, அதே மாதிரி மாட்டு மந்தை இருக்குது. ஒரு பெரிய வந்து ஒரு என்னது ஒரு பிஸ்னஸ் மேன், அப்படிதானே? அப்போ அவர் வந்து சொல்லுகிறாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஹல்லேலூயா, திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு இதை என்ன பண்ணுகிறாரு? அவர் அறிக்கை எடுக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி, அப்படித்தானே? ஹல்லேலூயா. அப்போ பெரிய ஒரு ஆள். அப்போ இதெல்லாமே வந்து என்னது? ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் மரம் ஆகட்டும், திராட்சை செடி ஆகட்டும், அப்படிதானே? ஒலிவ மரத்தின் பலன் ஆகட்டும், இதெல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ், அப்படிதானே? அவங்களுக்கு ஒரு சூழ்ந்திருக்கிற ஒரு இதாக இருக்கும். அதுதான் நம்பிக்கை, அப்படிதானே? சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். அதில் ஒரு ஓகே, என்ன பாதுகாப்பார், இது போதும், இப்படியெல்லாம் நம்ம நினச்சி வந்து வாழுவோம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிற இதெல்லாம் என்கிட்ட இருந்தாலும் இவைகள் ஒருவேளை பலன் கொடாமல் ஹல்லேலூயா போனாலும், அப்படிதானே? ஹல்லேலூயா. துளிர் விடலை. அது வந்து அது என்ன பண்ணலை? ஹல்லேலூயா. அது எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. துளிரே விடலையாம். ஹல்லேலூயா. பழமே வந்து உண்டாகலையாம். ஹல்லேலூயா. தானியத்தை விளைவிக்கலையாம். ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருப்பேன், மன மகிழ்ச்சியாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கணும், அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை அங்கே போகக்கூடாது, அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆண்டவரை இல்லாத போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இதெல்லாவற்றையும் வந்து கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. இப்பவும் எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான். ஹல்லேலூயா. நீங்கள் தான், இவைகள் அல்ல. ஹல்லேலூயா. எங்களுக்கு இல்லாத போது எங்களை போஷித்த தகப்பன், இதெல்லாம் வந்து நீங்கள் தான் தந்தது. இப்போ ஒருவேளை சில காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்தாலும் நாங்கள் உம்மை நாங்கள் நம்புகிறோம்ப்பா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க? பலன் தாருங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? நல்ல ஹல்லேலூயா தகப்பனாக இருக்கிறார். அப்போ நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளில் வந்து நம்ம போகும்போது, ஹல்லேலூயா, நெருக்கங்களில் நம்ம காணப்படும் போது கண்டிப்பாக ஒருவேளை ஆண்டு இந்த வசனங்களை நம்ம நினைவு கூறணும். நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன பண்ணுவேன்? களி கூறுவேன். நான் கர்த்தருக்கு நான் ஆராதனை மகிழ்ச்சியோடு வந்து செய்வேன், துக்கத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு ஒரு அறிக்கையை நம்ம தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா நம்ம சொல்லும்போது ஆண்டவரை பார்ப்பார். என் பிள்ளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் நல்லா ஆசீர்வதிக்கும் போதும் அல்ல, இல்லாத போதும், அது பலன் கொடாமல் இருக்கும் போதும் என்னை நோக்கி பார்க்கறதில்ல, என்னை தேடுகிறதில்ல, அவன் மனமகிழ்ச்சியாக நான் இருக்கிறான். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. நிச்சயமாக அவருடைய வேண்டுதல்களை நான் என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அப்படி தானே? எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் எடுக்கப்பட்டது, அப்படி தானே? எடுக்கப்பட்ட போதும் அவர் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக என்ன பண்ணுகிறாரு? நிற்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோட சும்மா விட்டாரா? அப்படிதானே? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, அவருடைய அந்த அந்த நேரங்களில் எனக்கு முன்னாடி இருந்த சீரு மறுபடி இப்போ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்காம இருந்தாரா? இல்லை. ஹல்லேலூயா. ரெட்டிப்பாக எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் ரெட்டிப்பாக கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணுகிறாரு? மறுபடியும் என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த 10ஆம் அந்த வசனத்தில் வந்து பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். நம்ம ஒன்று அறிக்கையிடணும். ஆண்டவராகிய கர்த்தர் என்னது? என் பலன். ஹல்லேலூயா. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஒருவேளை நஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஹல்லேலூயா, ஆண்டவர் என் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட
ஒரு எண்ணத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கும்போது என்ன இருக்கிறது? அப்படிதானே, மன மகிழ்ச்சி இருக்கிறதா, இல்லை துக்கத்தோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கமா, இல்லை துக்கத்தோடு வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கிறோமா? அது எல்லாவற்றையும் அப்படிதானே. ஹல்லேலூயா. அப்போ துக்கம் காரியங்கள் இருக்கும்போது நம்மளுடைய முகம் காட்டி கொடுத்துரும். அப்படிதானே, ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. அப்படித்தானே, மனசை கர்த்தர் பார்க்குறாரு நம்ம. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாடி வரும்போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது நிறைய சிந்தனைகள் வழியாக சத்துரு என்ன பண்ணுவான், போராடுவான். நீங்கள் நம்ம இன்னைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கிறீங்க, ஒரு ஜெபம் பண்ணுகிறதுக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது சத்துரு அதில் போக விடாதபடிக்கு அப்போது நிறைய சிந்தனைகள் வயசு என்ன பண்ணுவோம், போராடும். ஹல்லேலூயா. அப்போ தான் நினைவுகளை கொடுக்கும். ஆவி மண்டலங்கள் என்ன பண்ணுறது, ஒரு ஜெபத்துக்கு போய் உட்கார்றீங்கன்னா உட்கார்ந்த போது அப்போ தான் ஞாபகம் வரும், ஐயோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணலை, இவங்களுக்கு கால் பண்ணலை, இப்படியெல்லாம் சிந்தனைகள் நம்மளை ஜெபம் பண்ண விடாதபடிக்கு சிதறடிக்கிற இது உண்டு. ஹல்லேலூயா. நம்ம அவைகளை அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாடி நம்ம உள்ளே என்ன பண்ணணும், போகணும். நீங்கள் நம்ம கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்முடைய ஆவி என்னது, உள்ளத்துக்குள்ளே அந்த மண்டலங்களில் சத்துரு என்ன பண்ணுவான், நிறைய தீமை செய்தவர்களை கொண்டு வருவான். நம்ம அப்படி கண்ணை மூடிட்டே இருப்போம், ஜெபிச்சுட்டு தான் இருப்போம். என்னது, தீமை வரும். உனக்கு பாரு, அந்த சகோதரன் உனக்கு இப்படி பண்ணாங்க, அந்த சகோதரி உனக்கு இப்படி செய்கிறாங்க. தீமைகளை என்ன பண்ணுவான், நம்மளுக்குள்ள சிந்தனைகளுக்குள்ள விதைப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம், அந்த துக்கத்தையே யோசிப்போம். அப்போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது, ஒரு மனமாக தேவனோடு ஒரு ஐக்கியமாகாது. அப்போ அந்த சிந்தனைகள் வரும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்க பார்க்கணும். அடுத்ததாக என்ன பண்ணுவோம், நன்மை செய்தவர்களை என்ன பண்ணுகிறது, அங்கே போடப்படும் சத்துரு. அப்படி தானே, என்னதுன்னா பாரு அவங்களுக்கு நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகள் வரும். அப்போ அதையும் நம்மளை நீக்கணும். ஹல்லேலூயா. அதையும் நீக்கி கொஞ்சம் ஆழத்துக்குள்ளாடி சென்று தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே உம்மளை நான் நோக்கி பார்க்குறப்பா, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் நான் எதுக்கு நோக்கிறேன். ஏன்னா நம்ம தீமை செய்தவர்களை கொண்டு வரும்போது உடனே நம்மளுக்கு ஒரு துக்கம் வந்துடும், ஒரு பாரம் வந்துடும், அவங்க என்ன இப்படி செஞ்சுட்டாங்களே. அப்போ நம்ம மன மகிழ்ச்சியாக எப்படி தேவனுடைய சமூகத்தில் போக முடியும்? ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆராதனைகள் நேரங்களில் அப்படி தானே, இப்படி எல்லா தேவ காரியங்களில் எந்த ஸ்டெப்பில் நம்ம வந்து போகிறோமோ, இல்லை ஒரு தேவ பிள்ளைகளை வந்து பார்க்க போகிறோம், அப்படி தானே, பார்க்க போகும்போது அவங்கள பார்க்க விடாதபடிக்கு டக்குன்னு அந்த சிந்தனையில் வந்துடும், பாரு உனக்கு இந்த நாள் இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இப்படி உனக்கு செய்தாங்க, இப்படி பண்ணினாங்க, அந்த தீமையான காரியங்கள் வரும். அப்போ நம்ம அவங்களோட ஐக்கியமாக மனமகிழ்ச்சியாக என்ன பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஐக்கியம் வைக்க முடியாது. அப்படி தானே. அப்போது இதை வந்து ஒரு தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், அவாய்டு பண்ணணும். இதை பண்ணிட்டாலே நம்மளுக்கு மனமகிழ்ச்சி வந்துடும். ஹல்லேலூயா. அந்த துக்கங்கள் வந்துடும். தேவ சமூகத்தில் போகும்போது சத்துரு கொண்டு வரோம், பாரு நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், உனக்கே இது மாறலை. ஹல்லேலூயா. அப்போ இந்த துக்கமும் பாரமும் உள்ளத்துக்குள்ளே வந்தால் நம்ம மனமகிழ்ச்சியை எப்படி ஆராதிப்போம்? அப்படி தானே. அப்போ தேவன் விரும்புகிறார் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு அப்போ இந்த மகிழ்ச்சியை சத்துரு என்ன பண்ணிடுறான், ஃபஸ்ட்டே வந்து நம்மளை ஒரு பாரத்தையே பெருசாக பாருன்னு சொல்லிட்டு பார்க்க வச்சிருவான், மகிழ்ச்சியை எடுத்துருவான், ஒரு பாரத்தை உண்டு பண்ணிடுவான். ஹல்லேலூயா. அப்படி தானே. சிலங்களை நம்ம ஒரு கூடி ஆராதிக்கிற இடங்களில் என்ன பண்ணுவான், ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுறது, பாரு அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி செஞ்சாங்க, விரோதங்களை எழுப்பி ஒரு பாரத்தை உண்டு பண்ணி நம்ம ஒரு மனதோடு ஆராதிக்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், நீக்கணும். ஹல்லேலூயா. ஜெபங்களில் தேவ காரியங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வரும். ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம நீக்கணும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த சிந்தனைகள் வரும்போது, ஹல்லேலூயா, ஏசப்பா நான் மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த தீமையான எண்ணங்கள் ஆண்டவர் நான் அவங்களெல்லாம் மன்னிக்கிறேன்ப்பா, ஹல்லேலூயா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒரு புதிய பலன், ஒரு மன மகிழ்ச்சி வந்துடும். அப்போ சத்துரு என்ன பண்ணிடுவான், வெக்கப்பட்டு போயிடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெயம் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த மன மகிழ்ச்சியை திருடுகிறதற்கு சத்துரு என்ன பண்ணுவான், வருவான். நம்மளுக்குள்ள மாமிசத்தின் இதுதான் பெருசாக காமிப்பான். தேவனை என்ன பண்ணிடுவார், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபைகளை, ஆண்டவர் நம்மளை தேவ பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிற அந்த இதெல்லாம் வந்து மறக்க பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற சூழல்களை என்ன பண்ணிடுவான், பெருசாக நம்மளுக்குள்ள கொண்டு வந்துடுவான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணணும், அதை நீக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இந்த பாரப்படுத்து
பலவீனப்படுத்துகிற ஆவியை என்னை விட்டு வெளியில் போ. ஹல்லேலூயா. என் சிந்தைகளில் ஹல்லேலூயா குற்றங்களை காட்டி என்னை பலவீனப்படுத்துகிற ஆவியை என்னை விட்டு நீ வெளியே போ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் அபிஷேகத்தை நான் நிரப்புங்கப்பா. நான் உம்மை பார்க்க வந்திருக்கிறேன், ஜெபத்தில் உம்மை நோக்கி உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் பண்ண வந்திருக்கிறேன். என்னை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. எனக்கு பலம் தாரும். என்னை பலவீனப்படுத்துகிற அந்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவரை என்னை விட்டு நீங்கி போகட்டும், என் குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெயம் எடுக்கணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மன மகிழ்ச்சியை தருவாராக. அதை மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், நிச்சயமாக வந்து தருவார். எப்படி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மன மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் இருந்து பலனோடு இருந்து தேவாசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்களோ, அதுபோல வருகிற நாட்களில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா அந்த மன மகிழ்ச்சியோடு நம்ம ஆராதித்து தேவ ஆசீர்வாதங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம தேவ சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே அப்பா, நான் மன மகிழ்ச்சியோடு காணப்படணும். அதுதான் எங்கள் பலன் அப்பா. ஹல்லேலூயா. நம்ம பலவீனமாக காணப்படுகிறோமா? சத்துரு நம்முடைய சிந்தைகளில் பாரு ஹல்லேலூயா, உனக்கு ஆண்டவர் இப்படி துக்கம் தந்துட்டாரு பாரு, உனக்கு இது காரியமே நடக்கலை, நீ ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கை வச்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து நம்முடைய பாரத்தை நிறைய எதிர்மறை சந்தேகங்களை உண்டு பண்ணி நம்மளை பாரப்படுத்தி பாரத்தை அதிகமாக்கி ஹல்லேலூயா நம்ம தேவ சமூகத்தில் போயிருந்து ஆராதித்தாலும் ஜெபம் வேதவசனத்தை எடுத்தாலும் இந்த பாரம் நம்மளை என்னது அமிழ்த்தி போடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி நான் ஆண்டவரே சப்பா அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு பலன் தாருங்க. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியாக இருக்க கிருபை தாருங்கப்பா. நீர் விரும்புகிற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பலனால் நான் நிரம்பி இருக்கணும்ப்பா. அந்த கிருபைகளை எனக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்க. இந்த தேவ சமூகத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கிருபைகளை தாங்க. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு போகும்போது தேவ காரியங்களை செய்யும் போது ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகளோடு அப்பா தேவனை ஒரு மனதோடு ஆராதிக்க இதெல்லாம் போகும்போது சத்துரு நிறைய நேரங்களில் அப்பா அவர் சில தீமைகளை எங்களுக்கு முன்னாடி காட்டும் போது அப்பா நாங்கள் அதெல்லாம் வந்து ஹல்லேலூயா நீங்கி ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்க்க, அப்போ அந்த பாரத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு, குற்றங்களை நோக்கி பார்க்காதபடிக்கு உம்மளை நோக்கி பார்க்க அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஜெபத்துக்கு போகும்போது நாங்கள் ஆராதிக்கும் போது நாங்கள் அப்படி ஆராதித்து கொண்டிருந்தாலும் நினைவுகளில் கர்த்தாவே அப்படிப்பட்ட எண்ணங்களை கர்த்தர் கொடுத்து அந்த ஒரு மனங்களை கெடுக்கிற ஹல்லேலூயா மன மகிழ்ச்சியை கெடுக்கிற ஹல்லேலூயா தேவன் கொடுக்கிற அந்த மன மகிழ்ச்சியை கெடுக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் அப்பா எங்களுடைய சிந்தைகளை விட்டு ஆண்டவரே அகற்றுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அந்த பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நீர் விரும்புகிற ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உம்முடைய வேதத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆண்டவர் மன மகிழ்ச்சியாக இருக்க அந்த கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகள் ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு பலம் கொடுக்காம இருந்தாலும் நாங்கள் செய்கிறவைகள் எல்லாம் ஆண்டவர் சில நேரங்களில் அது ஆண்டவர் அப்பா அது அந்த பலனை கொடுக்காம போனால் நாங்கள் கர்த்தருக்குள்ள ஹல்லேலூயா எல்லாம் ஆண்டவர் நஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்க என் தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் ஒரு இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்று இருக்கிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் நோக்கி நாங்கள் பார்க்குற அந்த பிள்ளைகளிடத்தில் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தகப்பன் உண்டு அப்பா. நாங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. துக்கத்தோடு அல்ல, துயரத்தோடு அல்ல. ஹல்லேலூயா. அப்பா தேவ சமூகத்தை நாங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவரே என் தேவனுடைய சமூகத்தில் அப்பா ராஜாவினிடத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. உலக பிரகாரமான ஆண்டு ஒரு பெரிய ஒரு மனிதர்களை பார்க்கணும்னு நினைச்சாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய நாங்கள் எதிர்பார்த்துக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அப்போ அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கிறது. அதை காட்டுற எங்கள் பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா சகல அதிகாரமுடைய தேவாதி தேவன் நாங்கள் ஆண்டவருடைய உம்முடைய பிள்ளைகள் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர் வேண்டுதல்களை கர்த்தாவே அதன நேரத்தில் நேர்த்தியாக செய்கிற தகப்பன் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்கிறதான ஹல்லேலூயா அந்த ஒரு அப்பா மன மகிழ்ச்சி இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நாங்கள் குறைவுகள் மத்தியில் நாங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்வார் ஹல்லேலூயா என்று சொல்லி மன மகிழ்ச்சியாக ஆராதிக்க
கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்க. பாரத்தை பெருசுபடுத்தக்கூடாது, பாரத்தை பெருசா பார்க்கக்கூடாது. அந்த பாரத்தை நீக்குகிற எங்கள் தேவாதி தேவன் அந்த வல்லமை நாங்க பெருசா பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்துல ஓட எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு கைட்டு சில வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்மை தேட ஆண்டவரே தேடி அந்த கால வேளை வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் தலைநிமிர செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா. கைடு செய்கிற எல்லா தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஏசப்பா. எல்லா சத்துருடைய போராட்டங்கள், அந்தகார கிரியைகள் கர்த்தாவே, சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற நினைக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தாவே போகிற வருகிற ஸ்தலங்களில் எல்லாம் எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இம்மட்டும் உதவி செய்தீர். இம்மட்டும் எங்களுக்கு தகப்பனாக தாயாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக கர்த்தர் உடனிருந்து எங்களை வழிநடத்தின தகப்பனப்பா. நீர் இணையும் ஆண்டவர் வழிநடத்த நீர் வல்லவராக இருக்கிறீசப்பா. இந்த கால வேளையிலே உம்முடைய செட்டைகள் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகம் முன்னும் பின்னுமாக கர்த்தர் பாதுகாப்பராக. ஆண்டவரே தேவ கிருபையால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லாரும் செய்கிற ஆண்டவர் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. போக்குவரத்து வரத்திலும் கர்த்தர் பாதுகாப்பீராக. எல்லா தீங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா விலக்கி பாதுகாருங்க. வியாதிகளுக்கு பலவீனங்கள் மத்தியில் அப்பா நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா. சத்துருடைய போராட்டங்கள் ஹல்லேலூயா மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகள் வல்லமைகள் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நீர் பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவர்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே இந்த பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஊர்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது மாதிரி தேவ பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. தேசத்திலே ஆண்டவர் ஆபத்துகளும் ஆண்டவர் தீங்குகளும் வரும்போது என் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இருக்கிற இடங்களில் கண்மணி போல கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை வேளையில எங்களுக்கு இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து அப்பா காலை நேரத்தில் எங்களை எழுப்பி அப்பா உம்மை தேடுகிறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்தீங்க. நன்றி அப்பா. நல்ல பாடல்களை தந்து பாட வைத்தீங்க, துதிக்க வைத்தீங்க, உடைய வசனங்களை தந்தீங்க அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமையுடன் இயேசுப்பா. எங்களுடைய பலன் அல்லப்பா, உம்முடைய பலன். ஆவியானவர் நீங்க தான் அதை நினைப்பூட்டி எல்லா காரியங்களும் நீ செய்த தகப்பனப்பா. இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஜெயத்தோடு ஆண்டவரை கர்த்தரை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சகல தடைகளை கர்த்தர் மாற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஏசப்பா நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்று என்றும் சதா காலங்களில் நம் ஒவ்வொருவர் கூட தங்கியிருப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.